மாம்சத்துக்கு மரித்தவன் அப்படிங்கிறத குறித்து இன்றைய தினத்துல அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படின்னா யாருங்க? நீங்களும் நானும் தான். யாருக்கு சொந்தமானவர்கள்? கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்ன செய்யறாங்களாம்? தங்களுடைய மாம்சத்தையும் அப்படின்னா இந்த சரீரத்தையும், மாம்ச எண்ணங்கள் ஆசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா நம்மளுடைய மனதில் தோன்றுகிற அந்த ஆசைகள் இச்சைகள் விருப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய சரீரம் முழுவதையும் சிலுவையில் அறைய வேண்டும். ஹல்லேலூயா. கண்களினால் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? பாவம் பண்ணக்கூடாது. வாயினால் பாவம் பண்ண கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் ஒரே நீரூற்றிலிருந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஒரே இருதயத்திலிருந்து என்ன வர முடியாதுங்க? ஆண்டவரை துதிக்கிற துதியும் அதே நேரத்தில் என்னதுங்க? கெட்ட வார்த்தைகளும் நமக்குள்ள இருந்து வர முடியாது. கெட்ட வார்த்தைன்னா உலகத்தில் பேசக்கூடிய கெட்ட வார்த்தை மட்டும் இல்லைங்க, அவிசுவாசமான வார்த்தை அதெல்லாம் கூட நமக்குள்ள இருந்து வர முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அப்ப நாம் என்ன செய்யணும்? எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். யோசேப்பை போல நாம என்ன பண்ணிடணுங்க? பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். அப்ப நாம என்ன எப்படி இருக்கணும்னா, நான் கிறிஸ்துவுக்குள் நடக்கக்கூடிய நடை நாளுக்கு நாள் இன்னும் ஆண்டவருக்குள் நடக்கக்கூடியதாக, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய நான் பின்னோக்கி போக கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் கஷ்டம்னே நினைக்காதீங்க. சிம்பிளா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் எனக்கு இந்த சுபாவ பிரச்சனை இருக்கு, இந்த மாம்ச பிரச்சனை இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே அப்படின்னு சொன்னா அவரே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க ஒரு கால் எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கணும். அப்படின்னா அதுக்கான முயற்சியை நீங்க செய்யணும். செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்க இடைப்பட்டு என்ன பண்ணிடுவாருங்க? அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் விடுதலையையும் கொடுத்துருவாரு. சரி, இந்த வசனத்துல நாம பார்த்தோம், இயேசுவை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணிடணும்? நம்மளுடைய சரீரத்தை நாம சிலுவையில கொண்டு போட்டுறணுங்க. என்ன பண்ணிடணுங்க? சிலுவையில பவுல் சொல்ற மாதிரி சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணிடணும்? உங்களை சிலுவையில அறையறதுக்கு ஒப்பு கொடுத்துறணுங்க. உங்க கையினால, உங்க கண்ணுனால, உங்க வாயினால, உங்க கால்னால என்ன பண்ணணுங்க? நீங்க பாவம் பண்ணக்கூடாது. நம்ம பெர்க்மன் ஐயா ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். என்ன பாடியிருக்கிறார்? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த மாம்சம் அப்படின்னா நம்மளுடைய சரீரம்,
அதே நேரத்தில் மாம்ச சுபாவம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதுக்கு மாறானது எல்லாமே மாம்ச சுபாவம் இல்லையா? அப்போ அந்த மாம்ச சுபாவம் இது ரெண்டையும் நாம் என்ன கொன்று போட்டுறணும், அதை நம்ம சிலுவையில் அரைஞ்சிடணும். அப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளவெல்லாம் ஆசீர்வாதத்திற்குள்ளே போகணுமோ அவ்வளவெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்திற்குள் போக முடியும். ஹல்லேலூயா. இது எல்லாம் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வராத அந்த பிசாசானவன் என்ன செய்யறான், நம்ம வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நம்மளை செய்ய வச்சு, சிந்திக்க வச்சு, பேச வச்சு அவன் என்ன செய்யறாங்க, நம்ம ஆசீர்வாதத்தை அவன் திருடிக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு நம்ம ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசே. கொஞ்சி சொல்லக்கூடாது, என்ன பண்ணணுங்க? கெஞ்சியும் சொல்லக்கூடாது, என்ன பண்ணணுங்க? கட்டளை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே, என் கையை நீ தொட முடியாது, என் காலை நீ தொட முடியாது, என் கண்ணை நீ தொட முடியாது, என்னுடைய சிந்தையை நீ தொட முடியாது, என்னுடைய சித்தத்தை நீ தொட முடியாது, என் உணர்வுகளை நீ தொட முடியாது. நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டே உரிமை சொத்தாக வைத்து கொண்டே, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டே உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். கரங்களை தட்டி செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. அல்லேலூயா. அவருடைய உரிமை சொத்துங்க நீங்க, அவருக்கு சொந்தமானவர்கள். அப்ப அவருக்கு சொந்தமானவ. இந்த கையை பாருங்க, எல்லாரும் இந்த கையை பாருங்க பார்க்கலாம், வலது கையை பாருங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் இடது கையை பாருங்க, இப்ப ரெண்டு கையையும் பாருங்க. இந்த ரெண்டு கையும் இருக்குது பார்த்தீங்களா, இது யாருடைய கைங்க? அவரோட கை, இயேசுவோட கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கண்ணு இருக்குதே, இது இயேசுவோடைய கண்ணு. இந்த ரெண்டு கால் இருக்குதே, இது இயேசுவோடைய காலு. உள்ள டப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிச்சுக்கிட்டு இருக்குதே, அது இயேசுவோடைய இருதயம். ஹல்லேலூயா. அப்போ நான் முழுவதுமாக அவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரால் நான் ஆளுகை செய்யப்படுகிறேன், அவரால் வழி நடத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் எனக்குள்ள இருந்து அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். பார்க்கறதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க, ஒரு கருப்பு ஜிப்பா போட்டுக்கிட்டு நான் வேற ஒரு மாதிரி இருக்கிறேன். ஆனா நான் உண்மையில என்னன்னா, இயேசுவின் முகம்தான் என்னுடைய முகம். ஹல்லேலூயா. இயேசுவின் சரீரம் தான் என்னுடைய சரீரம். அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் சரீரமே. கொஞ்சம் அனுபவிச்சு சொல்லுங்களேன், அப்படியே கண்ணை மூடி அனுபவிச்சு சொல்லுங்க. இயேசுவின் சரீரமே என்னுடைய சரீரம், இயேசுவின் ரத்தமே என்னுடைய ரத்தம், இயேசுவின் கண்களே என்னுடைய கண்கள். அப்பா, உங்க இருதயம்தான் என்னுடைய இருதயம், உங்க கைதான் என்னுடைய கையே. ஹல்லேலூயா. இந்த கைகள் இயேசுவின் கைகளைப் போல் ஜனங்களை தொட்டு சுகமாக்கும். இந்த கைகள் இயேசுவின் கைகளாகவே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த கையினால என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்களேன், என்ன பண்ண மாட்டேன்? பாவம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. என்னால் இந்த கைகளால் பாவம் பண்ண முடியாது, இந்த கண்களால் பாவம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க கண்ணுக்குள்ள இயேசு தெரிகிறாருங்க. உங்க கண்ணு என்ன இவ்வளோ அழகா இருக்கு, இயேசுவின் கண்கள் மாதிரியே இருக்குது.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவரை போலவே வைத்திருக்கிறார். அப்போ நம்ம சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமோ சிலுவையிலே நம்முடைய சரீரத்தையும் அதே நேரத்தில் நம்மளுடைய மனதின் ஆசை இச்சைகள், அதுதான் மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தை, அது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணிட்டோம்? சிலுவையிலே நாம் கொன்று விட்டோம். அதனால நாம் என்ன செய்யறோங்க? நாம் இப்ப இயேசுவுக்காக வாழ்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ரோமர் 6:6 நாம பார்க்கலாம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அதே காரியத்தை தான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கிறோம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, இங்க இதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடிக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சிலுவையில் அவர் மரித்த போது நம்மளுடைய அடிமைத்தனங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கிட்டாருன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. வியாதிகளுக்கு அடிமையாயிருந்தோம், அந்த வியாதிகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. அதனால தான் இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. சரி, அதே மாதிரி பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம், அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் நான் விடுதலையாக்கப்பட்டதான ஒரு விடுதலையடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோ. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோ. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். பாடுங்க, இப்பவே உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. சுகமில்லாதவர்களுக்கு சரீரத்தில் சுகம் உண்டாகிறது, சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ஆரோக்கியம் அடைகிறது, உறவுகள் ஆரோக்கியம் அடைகிறது, பொருளாதாரம் ஆரோக்கியம் அடைகிறது, சுபாவங்கள் ஆரோக்கியம் அடைகிறது, வாழ்க்கை ஆரோக்கியமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியில எந்த கட்டுக்கள் இருந்தாலும் சரி, அந்த கட்டுக்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டு விட்டதுங்க? அது சிலுவையிலேயே அவிழ்க்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு கட்டப்பட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசுவின் கைகள் கட்டப்பட்டிருந்ததா இல்லையா? அப்ப சிலுவையில் இயேசு கட்டப்பட்டார். அவர் கட்டப்பட்ட போதே உங்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. பாடுவோமா? கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோ. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோ. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சகல பகுதிகளில் இன்னைக்கு ஆரோக்கியம் வந்து இருக்கிறது. விசுவாசிங்க. எந்தெந்த பகுதியில எல்லாம் கட்டப்பட்டிருந்ததா உணர்ந்தீங்க, அந்த பகுதிகளில் எல்லாம் ஆரோக்கியம் வருகிறது. இடுப்பு வலிகளெல்லாம் சுகமாகிறது. ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் எல்லாம் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் எல்லாம் சுகமாகிறது. இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தின் எந்த பகுதியில் எந்த பலகீனங்கள் இருந்தாலும் அது சுகமாகிறது. அது மட்டுமல்ல, சுபாவங்களில் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது, ஜென்ம சுபாவங்கள் மாறுகிறது, மாம்ச எண்ணங்கள் மறைந்து போகிறது. நீங்கள் சிறுகுகிறீர்கள், அவர் உங்களுக்குள் பெருகுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கடுகு வித மாதிரி சின்னதா இருங்க, அவர் உங்களுக்குள்ள வானத்துக்கும் பூமிக்குமாக எழும்பட்டும்.
அப்படி எழும்புகிற போது நீங்க உங்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளிலேயே ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. சரி, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா பாவத்துக்கு வேலை செய்யாதபடி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. என்ன ஒழிந்து போகணுங்க? பாவ சரீரம் ஒழிந்து போகணும். ஹல்லேலூயா. முதல்ல மனதுக்குள்ள பாவம் ஒழிந்து போகணும். என்ன ஆகணும்? மனசுக்குள்ள பாவம் ஒழிந்து போகணும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ வெளியில இருந்து சாப்பிட்ற எதுவுமே என்ன பண்ணாது? உன்னை தீட்டுப்படுத்தாது. வெளியில இருந்து சாப்பிட்ற ஒண்ணுமே தீட்டுப்படுத்தாது. இந்த வசனத்தை எனக்கு புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வெளியிலேருந்து சாப்பிட்றது எதுவுமே தீட்டுப்படுத்தாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அப்படின்னா ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த சத்தியம் எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வெளியிலேருந்து உள்ள வர எதுவுமே தீட்டுப்படுத்தாது. ஆனால் உன் இருதயத்தில் தோணுது பத்தியா, உன் இருதயத்தில் தோணக்கூடிய அந்த பாவம் எண்ணம் இருக்குது பத்தியா, அதுதான் உன்னை தீட்டுப்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பின்னாடி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரட்சிக்கப்பட்டு 1-2 வருஷத்துக்கு அப்புறம். என்னன்னா, உன் இருதயத்துல தோணுது பத்தியா, என்ன தோணுது? இந்த பாவத்தை செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதை செய்தா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம், இதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பத்தியா. அந்த எண்ணம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இருதயத்தில் தோன்றுகிற அந்த எண்ணம் தான் என்ன பண்ணுது? நம்மளை செய்ய வைக்குது. ஹல்லேலூயா. அப்ப தீட்டுப்பட்டுறோமா இல்லையா? அப்போ நாம வெளியில இருந்து உள்ள போறதெல்லாம் எதுவும் நம்மளை தீட்டுப்படுத்த போறதில்ல. ஆனா உள்ள இருந்தே ஒண்ணு வருது பாத்தீங்களா, அல்லது 100 வருது பாத்தீங்களா, அதுக்காக நாம என்ன பண்றோம்? மெனக்கெட்டு நாம பாவத்தை பண்றோம் பாத்தீங்களா, அது அப்பதான் நாம தீட்டுப்பட்டு போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா உங்க சிந்தை, சித்தம், உணர்வுகளை, உங்க மனதை நீங்க காத்துக்கொள்ளுங்க. இப்ப பாவத்திற்கு நீங்க ஊழியம் செய்யாதபடினா பாவத்துக்கு நீங்க வேலை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பாவத்துக்கு வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கு வேலை செய்யறீங்க? யாருக்கு வேலை செய்யறீங்க? பிசாசுக்கு வேலை செய்யறீங்க இல்லையா? அப்ப பரிசுத்தத்துக்கு வேலை செஞ்சீங்கன்னா யாருக்கு வேலை செய்யறீங்க? ஏசப்பாவுக்கு வேலை செய்யறீங்க. அப்போ நாம அவருடைய பிள்ளைகள். பிசாசுக்கு நம்ம வேலை செய்யலாமா? சொல்லுங்களேன். பிசாசுக்கு நம்ம வேலை செய்யக்கூடாது. அப்போ பாவத்துக்கு நாம வேலை செய்யாதபடி, அதாவது பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு பாவ சரீரம், நம்முடைய சரீரத்தில் பாவத்தை செய்யும்படிக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா. பாவ மனம், சிந்தனையில் பாவத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த பாவ சரீரம் ஒழிந்து போகத்தக்கதாக, அப்படின்னா அது ஒழிந்து போவதற்காக. என்னதுங்க? ஒழிந்து போவதற்காக நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னதுங்க? நம்முடைய பழைய மனுஷன். என்ன மனுஷன்? நம்முடைய பழைய மனுஷன். அது என்ன ஆயிடுச்சுங்க? அவரோடே கூட. யாரோடே கூட? அவரோடே கூடன்னு திருப்பி சொல்லக்கூடாது. யாரோடே கூட? இயேசுவோடே கூட என்ன பண்ணப்பட்டுருச்சுங்க? அது சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம சரீரத்தை என்ன பண்ணிட்டோம்? நம்ம பழைய மனுஷன்னா என்ன? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம பலவிதமான பாவங்களை நம்ம செய்துட்டு இருப்போம். லிஸ்ட் போட்டு நான் ஒவ்வொன்றும் சொல்லலை, உங்களுக்கே தெரியும். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பலவிதமான பாவங்களை நம்ம செய்துட்டு இருந்திருப்போம். அப்போ அவன் தான் பழைய மனுஷன். அந்த சரீரத்தை பூரா பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அடுத்தது மனசை பூரா பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் தான் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் இருக்கிறானே, இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அவன் சிலுவையில் ஏற்கனவே அவன் அறையப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். புதிதாய் வந்திருக்கிறவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே, ஆண்டவரை சொந்த தெய்வமாய் உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட உடனேயே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுடைய பழைய மனுஷன், பழைய ஆசை, பழைய விருப்பங்கள், பழைய எண்ணங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? அது சிலுவையிலே அறைய
காயப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம பாவத்துக்கு வேலை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையாக கூடாது. ஏற்கனவே நீங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. இப்போ நாமளே என்ன பண்ணிக்கிறோம், பிசாசு கிட்ட போய் இந்தா என்ன கட்டி போட்டுக்கோ, இந்தா என்ன கட்டி போட்டுக்கோ அப்படின்ட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாயிராதீர்கள். அவனுக்கு நாம இடம் கொடுத்தா அவன் மடத்தை பிடிப்பான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வழியா பாம்பு உள்ள நுழையுமா நுழையாதா, எலி உள்ள நுழையுமா நுழையாதா, பெருச்சாளி உள்ள நுழையுமா நுழையாதா. அப்போ எல்லா விதமான ஆவிகளும் நாம எங்க ஒரு ஓட்டைய கொடுக்கிறோமோ அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பிசாசு என்ன பண்றான், உள்ள நுழைகிறான். எல்லாவற்றுக்கும் உங்கள் மனதை மூடுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிசாசுக்குரியவைகள், பாவத்துக்குரியவைகள் எல்லாவற்றுக்கும் உங்கள் மனக்கதவுகளை மூடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம கதவை மூடிடுறோம். மூடிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமே நம்ம கதவை திறந்து வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா. என்ன நீங்க வெளிச்சத்தில் நடத்துங்க ஆண்டவரே, நான் இருளிலே நடக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை இருளில் நடக்கிறவர்களாக அழைக்கவில்லை, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் இருளிலே நடக்க மாட்டீர்கள் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.